அளவுக்கு அதிகமான பனி கொட்டிக் கொண்டிருந்தது. செல்வந்தர் ஒருவர் தன் வீட்டின் முன் ஒரு ஏழை மனிதன் இருப்பதைக் கண்டார். நீங்கள் அணிந்திருக்கும் ஆடை இந்த குளிரை தாங்காதே என்றார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு சரியான ஆடைகள் இல்லை, ஆனால் அதற்கு நான் என்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு அந்த செல்வந்தர், உங்களுக்கு ஆடை எடுத்து வருகிறேன் என்று வீட்டில் உள்ளே சென்றார். ஏழை முதியவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்காக காத்துக் கொண்டிருந்தார் அந்த முதியவர். உள்ளே சென்று செல்வந்தர் வேறு வேலை காரணமாக இந்த ஏழை முதியவரை மறந்துவிட்டார். காலையில் திடீரென்று நினைவு கொண்டார். ஆனால் அந்த முதியவர் குளிரால் இறந்துவிட்டார். இப்போது அந்த செல்வந்தர் முதியவரின் கையில் ஏதோ எழுதப்பட்டிருந்ததை கவனித்தார். அவருடைய கைகளில், எனக்கு சரியான உடைகள் இல்லாதபோது நான் குளிருக்கு போராட முடிந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளிக்கும்போது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி நான் குளிருக்கு எதிராக போராடும் திறனை இழந்து விட்டேன் என எழுதப்பட்டிருந்தது. வாக்குறுதி அளிக்கும் முன் யோசியுங்கள். உங்கள் வாக்குறுதி இன்னொருவரின் கஷ்டத்திற்கு காரணமாக கூடாது.